சில மாதங்களாக வரி விவகாரத்தில் அமைதியாக இருந்து வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்பொழுது மீண்டும் அதிரடி முடிவுடன் களமிறங்கியுள்ளார். காப்புரிமை பெற்ற மருந்துகளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் பொழுது அதிகபட்சம் 100% வரைக்கும் வரி விதிக்க அனுமதிக்கும் நிர்வாக உத்தரவுக்கு அவர் கையெழுத்திட்டுள்ளார். இந்த முடிவு உலக அளவில் குறிப்பாக இந்திய மருந்து துறையில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னதாகவும் உலக நாடுகள் மீது வரி விதிக்கும் கொள்கையில் டிரம்ப் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். இந்தியா, கனடா போன்ற நட்பு நாடுகளும் அதில் இருந்து விலகவில்லை. அந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவின் சர்வதேச உறவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே அணுகுமுறையை டிரம்ப் தொடர்கின்றார். இந்த புதிய உத்தரவின்படி காப்புரிமை பெற்ற மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு 2 முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. முதலில் அந்த மருந்துகளின் விலையை குறைக்க வேண்டும். அதற்காக மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன், அதாவது அதிக சலுகை பெறும் நாடு என்ற ஒப்பந்தத்தில் இணைந்து அமெரிக்காவில் மருந்துகளின் விலையை குறைக்க ஒப்புதல் தர வேண்டும். இரண்டாவது, மருந்துகள் உற்பத்திக்கான தொழிற்சாலைகளை அமெரிக்காவிலேயே அமைக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யாத நிறுவனங்களுக்கு அதிகபட்சம் 100% வரை வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் விலை குறைப்பில் சமரசம் செய்யாமல் உற்பத்தி மையங்களை மட்டும் அமெரிக்காவில் அமைக்கும் நிறுவனங்களுக்கு 20% வரி விதிக்கப்படும். மேலும் 4 ஆண்டுக்குள் விலை தொடர்பான ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் அந்த வரி 100% உயர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பின்னால் தேசிய பாதுகாப்பு காரணமும் உள்ளதாக டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். மருந்துகள் மற்றும் அவற்றின் மூலப்பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்வது அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆபத்தாக இருக்கலாம் என்பதால் இந்த வரிகள் அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளார். இருப்பினும் இந்த வரிகள் உடனடியாக அமலுக்கு வராது. மருந்து நிறுவனங்கள் அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டு உள்ளது. பெரிய மருந்து நிறுவனங்களுக்கு 120 நாட்களும் மற்ற நிறுவனங்களுக்கு 180 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டு உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே சுமார் 17 நிறுவனங்கள் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதுடன் 13 நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக கூறப்படுகின்றது. அதனால் டிரம்பின் இந்த முடிவுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன. அமெரிக்க மருந்து நிறுவனத்தின் வர்த்தக அமைப்பான PHRMA தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவன் கூறுவது, இந்த வரிகள் மருந்துகளின் விலையை அதிகரிக்கும் என்றும் பல பில்லியன் டாலர் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்காவில் ஏற்கனவே போதுமான உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் பெரும்பாலும் நட்பு நாடுகளில் இருந்துதான் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவு இந்திய மருந்து நிறுவனங்களையும் பாதிக்கக்கூடும் என்றாலும் உடனடி தாக்கம் குறைவாகவே இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். காரணம், இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகள் பெரும்பாலும் ஜெனரிக் வகையை சேர்ந்தவை. தற்பொழுது விதிக்கப்பட்டு உள்ள வரிகள் பெரும்பாலும் பிராண்ட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு மட்டுமே பொருந்துவதால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது எனவும் மதிப்பிட்டுள்ளனர். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.